ஹே காய்ஸ், திஸ் இஸ் மை யூடியூப் சேனல். ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் பார்த்தீங்களான்னு தெரியல. ஒரு கோடீஸ்வரர் ஒருத்தர் 9 கோடியை பறிகொடுத்திருக்காரு கேட்டீங்களா? அதுவும் சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வரும். 80 வயசு பெரியவராக்கா. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ சின்ன சின்ன பசங்களை சொல்லி என்ன யூஸ் சொல்லுங்கள். சோசியல் மீடியாவில் இருந்து இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நம்ம ஊர்லையெல்லாம் 80 வயசுன்னு சொன்னால் நடுங்கி பல பேரால் சரியாக நடக்கக்கூட முடியாமல் கூனி குறுகி அப்படி தான் நடக்கியது. அப்போன்னு இருக்கியது அப்படி ஒரு காலகட்டம். ஆனால் இந்த பெரியவர் பார்த்தீங்களா, அவரான மதிப்பிடவும் முடியலை 80 வயசுன்னு. ஆனால் அவ்வளோ கோடீஸ்வரர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கார். 80 வயசுன்னு சொல்லவே முடியாது. நல்ல ஃபிட்டாக ஆரோக்கியமாக இருக்கார். என்னை பொறுத்தவரை அந்த 9 கோடி பறிப்போனது போட்டோன்னு தான் என்னோட இது கருத்து. ஏன்னா சரி கோடீஸ்வரர். ஸோ சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கார். நம்மளை போல் டச் மொபைல் யூஸ் பண்ணுறது, சோசியல் மீடியாவில் இருக்கிறது, மெசேஜ் பண்ணுறது எல்லாமே உண்டு. அதை நினச்சம்போ ஒரு வகையில் ஷாக்காக தான் இருக்குது. 80 வயசு பெரியவர் இப்படின்னு. சரி, காலம் போகிற போக்கில் ஜாலியாக என்ன சொல்கிறது, டைம் பாஸுக்கு ஏதாச்சும் காமெடி ரீல்ஸ் ஏதாச்சும் பார்த்துட்டு போட்டு வீடியோஸ் நியூஸ் இருக்கும் எல்லாம் பார்க்கட்டும். அப்படி இது என்னடானா அவர் சோசியல் மீடியாவில் இருந்துட்டு இப்படி நிறைய பொண்ணுங்ககிட்ட பேசி எடுத்து அந்த பொண்ணுங்க இவர் பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு தெரிஞ்சு மணி மைண்டோட 9 கோடியை பறிச்சிருக்கணும். எப்படின்னு பாருங்கள். இந்த பெரிய மனுஷர் மும்பையை சேர்ந்தவர். தனியாட்ட தான் அந்த வீட்டில் குடியிருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு மகன் உண்டு. அவர் ஃபாரினில் இருந்திருக்காரு. அவர்கிட்ட 5 லட்சம் பணம் கேட்டிருக்காரு. அப்போ மோனுக்கு பயங்கர ஷாக் ஆகி போச்சு. 9 கோடி அப்பாவுக்கு பேங்கில் இருக்குது, அப்போ எப்படி எங்கிட்ட இவ்வளோ கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகியிருக்கு. அந்த பையனுக்கு டவுட் ஏற்பட்டு அவர் என்ன செக் பண்ணியிருக்காரு அப்பாவோட வங்கி கணக்கை. அப்போ பார்க்கும்போது ஷாக் ஆகியிருக்காரு. 8.5 கோடிக்கு மேலே மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு பல பல பேங்க்குக்கு. இப்போ மேக்ஸிமம் இருந்த எல்லா மணியும் போயிருக்கு. இப்போ இவர் கேட்டிருக்காரு எப்படி என்ன சம்பவம் வேணும். இவர் சொல்லியிருக்காரு என்னட்டு 4 லேடிஸ் பணத்தை பறிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொந்த கதை சோக கதையை சொல்லியிருக்காரு. பிறகு என்ன பண்ணியது, சைபர் கிரைமில் மகன் சொல்லியிருக்காரு. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க விசாரிச்சு இருக்காங்க. அப்போ தெரிய இவர் இந்த முதியவர் 2023 சோசியல் மீடியாவில் வந்திருக்காரு. அப்போ ஒரு லேடிக்கு ஃப்ரெண்டை ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு, ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணோட நேமை மென்ஷன் பண்ண விரும்பலை. இந்த லேடி அதுக்கப்புறம் ஓகே சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, டிவோர்ஸ் கொடுத்து தனியாக தான் வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலராக பேசிகிட்டே வந்திருக்காங்க. அந்த டைமில் இந்த லேடி ஒரு நாள் சொல்லியிருக்காங்க, உங்களை மேரேஜ் பண்ண ஆசைப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த பெரியவரும் நம்பியிருக்காரு. இந்த பெரிய மனுஷரை என்ன அதை நம்பி லட்சமாக கொடுத்துருக்காரு. திரும்ப இந்த லேடி பேசுகிறத நிறுத்தியிருக்காங்க. லட்சமாக கட்டியாச்சு, பின்ன பேசியதுக்கு. இந்த பெரியவருக்கு புத்தி இல்லையா? லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, எவ்வளோ பெரிய மனுஷன். அதனால் இப்படி ஒரு மேரேஜ் பண்ணணும்னு சொன்னால் அதை நம்பி இருக்கிறத பாருங்கள். இதை கேட்கும்போது சிரிக்க வாயில் இரிட்டேட்டிங் ஆகும்னு தெரியலை, அப்படி இருக்குது. பின்ன பாலிப பசங்களை சொல்லி என்ன யூஸு, அவங்க சீட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. இவரே இப்படின்னு என்ன சொல்ல மக்களே. அடுத்து பாருங்கள், இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தி பேசியிருக்கியா. என்ன சிரிப்பாக தான் வருது கேட்டீங்களா. அதுக்கப்புறம் இந்த லேடி ஆபாசப்பட்டு பேசியிருக்காங்களாம். அதையே ஆபாசமாட்ட பேசி மொபைலில் வீடியோ பிடிச்சிருக்காங்க. வீடியோ பிடிச்சி அதை மிரட்டி இருக்காங்க, வெளியே காட்டும் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்க. இந்த பெரியவருக்கு இது தேவை தானே, எனக்கு ஒன்றும் புரியலை. ஐயோ, அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த லேடி சீட் பண்ணிட்டு போன அந்த லேடியோட சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசியிருக்காங்க. இந்த லேடி என்ன சொல்லி சீட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? என்னால் முடியலை.